Good morning students. இன்னைக்கு கிளாஸ்ல வந்து ஓவரி பொசிஷன் பார்க்க போறோம். ஓவரி பொசிஷன் அப்படிங்கிறது என்ன? சூலகப்பை அமைவிடம் தான் ஓவரி பொசிஷன். The position of or attachment of ovary related to the other floral parts. இப்போ ஓவரி வந்து ஃப்ளோரல் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது எங்கே எந்த இடத்துல அட்டாச்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இட் மே பி கிளாசிஃபைடு இன்டு சுப்பீரியர் ஓவரி, இன்ஃபீரியர் ஓவரி ஆஃப் இன்ஃபீரியர் ஓவரி அப்படிங்கிறத மூணாக டிவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ சுப்பீரியர் ஓவரி அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் ஓவரி வித் த செப்பல்ஸ், petals and stamens attached at the base of the ovary. இங்க என்ன இருக்கும்? superior ovary. superior ovary அப்படிங்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா மேல் மட்ட சூலகப்பை அப்படின்னு சொல்லிட்டோம். இதுல இருக்கக்கூடிய கேலிக்ஸ், கொரலா அண்ட் ஸ்டெமன்ஸ் இதெல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா சூலகப்பையின் அடியில வந்து ஒட்டி இருக்கும். பேஸ் ஆஃப் த ஓவரி அப்படிங்கிறது சூலகப்பையின் அடியில ஒட்டி இருக்கு. ஸோ அதை தான் சுப்பீரியர் ஓவரி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க இன்ஃபீரியர் ஓவரி. இன்ஃபீரியர் ஓவரி அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? கீழ்மட்ட சூலகப்பை. It is the ovary with the sepals, petals and stamens attached to the apex of the ovary. என்ன இருக்கும் அப்படின்னா இதுல கேலிக்ஸ், கொரலா and then stamens இது எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னா சூலகப்பையின் முனையில வந்து ஒட்டி இருக்கும். சோ அதான் இன்ஃபீரியர் ஓவரி. நெக்ஸ்ட் ஒன் ஹாஃப் இன்ஃபீரியர் ஓவரி. ஹாஃப் இன்ஃபீரியர் ஓவரி அப்படிங்கிறது அரை கீழ்மட்ட சூலகப்பை அப்படின்னு சொல்லுவோம். It is the ovary with the sepals, petals and stamens or hypanthium attached near the middle of the ovary. So இதுல இருக்கக்கூடிய கொரலா, கேலிக்ஸ் and ஸ்டாமன்ஸ் ஆர் ஹைபந்தியம் இதெல்லாம் எங்க வந்து அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டா சூலகப்பையின் மையத்திற்கு அருகே வந்து இணைஞ்சிருக்கும், ஒட்டி இருக்கும். சரியா? சூலகப்பையின் மிடில் ஆஃப் த ஓவரி அப்படிங்கிறது சூலகப்பையின் மையத்துக்கு அருகே என்ன இருக்கும் அப்படின்னா அட்டாச்மெண்ட் ஆயிருக்கும், ஒட்டி இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஹாஃப் இன்ஃபீரியர் ஓவரி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, பெரியான்ட் ஆண்ட்ரோசியல் பொசிஷன் ஆஃப் த தலாமஸ். ஃபர்ஸ்ட் இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஹைபோகைனஸ் கொடுத்துருக்காங்க, பெரி கைனஸ் கொடுத்துருக்காங்க, எபி பெரி ஹைனஸ் கொடுத்துருக்காங்க, எபி ஹைனஸ் அண்டு எபி ஹைபோ ஹைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க அப்படின்னா ஓவரி சுப்பீரியர். ஓவரி சுப்பீரியர் அப்படிங்கிறது மேல்மட்ட சூலகப்பை அப்படின்னு சொன்னோம். அதில் பாருங்க அதில் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இதில் பாருங்க ஹைபந்தியம் வந்து எப்படி இருக்கு? ஆப்சண்டா இருக்கு. சரியா? அடுத்ததுல பாருங்க இது பெரிஹைனஸ் அண்ட் தென் எபி பெரிஹைனஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஹைபந்தியம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குது. அது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ஹைபந்தியம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் ஓவரி இன்ஃபீரியர். லாஸ்டா கொடுத்துருக்கிறது ஓவரி ஹாஃப் இன்ஃபீரியர் கொடுத்துருக்காங்க. அதில் ஹைபந்தியம் எப்படி இருக்கு? ஆப்சண்டா இருக்கு. ஸோ இதுதான் ஆண்ட்ரோசியல் பொசிஷன் ஆஃப் த தலாமஸ். இதில் வந்து ஓவரி சுப்பீரியர், ஓவரி இன்ஃபீரியர் அண்ட் ஓவரி ஹாஃப் இன்ஃபீரியர் இது எல்லாமே இருக்கு. இப்போ ஹைபோகைனஸ், எபி ஹைபோகைனஸ், எபிஹைனஸ், பெரிஹைனஸ், எபி பெரிஹைனஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் ஹைபோகைனஸ் அப்படிங்கிறது the terms is used to sepals, petals and stamens attached to the base of the superior. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, எங்க இருக்கு செப்பல்ஸ், பெட்டல்ஸ் அப்படின்னா பேஸ்ல வந்து அட்டாச் ஆயிருக்கு. சூலகப்பையோட அடியில வந்து என்ன இருக்கு அப்படின்னா அட்டாச்மெண்ட் ஆயிருக்கு. அதுக்கு வந்து மால்வேசியே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எபி ஹைபோகைனஸ்ல பாத்தீங்க அப்படின்னா the terms is used for the sepals, petals and stamens is attached at the middle of the ovary. இது என்ன இருக்கு? middle of the ovaryல வந்து அட்டாச்மெண்ட் ஆயிருக்கு. எக்ஸாம்பிள் வந்து பேபேசி அண்ட் ரோசேசி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எபிஹைனஸ் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா இதுல இருக்கக்கூடிய செப்பல்ஸ், பெட்டல்ஸ் அண்ட் ஸ்டெமன்ஸ் அட்டாச்ட் டு த டிப் ஆஃப் ஒன் இன்ஃபீரியர் ஓவரி. இதுல இருக்கக்கூடிய பெட்டல்ஸ், செப்பல்ஸ், ஸ்டெமன்ஸ் எல்லாம் எங்க அட்டாச்மெண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டாக்க கீழ்மட்ட சூலகப்பையின் மேல்புறத்துல வந்து என்ன இருக்கும்? இணைஞ்சிருக்குது. சரியா? அதனாலதான் இதை வந்து எபிஹைனஸ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு எக்ஸாம்பிள் ஆப்பிள் அண்டு அஸ்டேசி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. குக்கும்பர் வெள்ளரியும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க பெரிகைனஸ். The terms is used for a hypanthium attached to the base of the superior ovary.
இப்போ ஹைபந்தியம் ஒரு மேல்மட்ட சூலகப்பையின் அடியில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க அட்டாச்மெண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? சுப்பீரியர் ஓவரி அப்படிங்கிறது என்ன மேல்மட்ட சூலகப்பையில் அடியில் என்ன பண்ணியிருக்கோம் அட்டாச் ஆகிருக்கு. அடுத்தது எபி பெரி ஹைனஸில் பார்த்தா த டேர்ம்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் த ஹைபந்தோடியம் அட்டாச்ட் அட் த அபெக்ஸ் ஆஃப் அன் இன்ஃபீரியர் ஓவரி. இதில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் ஹைபந்தியம் ஒரு கீழ்ப்பட்ட சூலகப்பையின் மேற்பரப்பில் என்ன இருக்கும் அட்டாச்மெண்ட் ஆகிருக்கு. சரியா? நெக்ஸ்ட் பிளாசன்டேஷன். பிளாசன்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சூழ் ஒட்டுமுறை. இதில் என்னென்ன இருக்கு? த மோட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த பிளாசண்டா இன்சைடு த ஓவரி. ஒரு ஓவரியில சூழ் ஒட்டு திசுக்கள்லாம் எப்படி இருக்கு ஒட்டி சூழ் வந்து எப்படி ஒட்டி இருக்கு அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போறோம். அது என்னென்ன இருக்கு அப்படின்னா மார்ஜினல் அண்ட் தென் சூப்பர்ஃபிஷியல், ஃப்ரீ சென்ட்ரல், ஆக்சில், பெரிட்டல், பேசல், இந்த மாதிரி டைப்ஸ் எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து மார்ஜினல். ஃபர்ஸ்ட் மார்ஜினல்ல இதுல என்ன ஆகும்? ஒரு ஓவரியில பாத்தீங்கன்னா ஓவரியோட அந்த மார்ஜின் விளிம்பு இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் என்ன இருக்கும் அப்படின்னா சூழ் ஒட்டு திசுவில் சூழ்கள் வந்து அப்படியே ஒட்டி இருக்கும். சரியா? அட்டாச்மெண்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து சூப்பர்ஃபிஷியல்ல பாத்தீங்க அப்படின்னா ஓவில்ஸ் அரைஸ் ஃப்ரம் த சூப்பர்ஃபேஸ் ஆஃப் த செப்டா. ஒரு ஓவரியில அந்த செப்டா இருக்கு பாத்தீங்களா, அதோட மேற்பரப்புல என்ன இருக்கும் அப்படின்னா சூழ்கள் எல்லாம் ஒட்டி இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? நிஃபேசி கொடுத்துருக்காங்க. இப்போ மார்ஜினல்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபேஃபேசியை கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ சென்ட்ரல்ல பாத்தீங்க அப்படின்னு கேட்டா the placenta along the column in a compound ovary without septa. ஃப்ரீ சென்ட்ரல் அப்படிங்கிறது அதாவது செப்டா இல்லாத மைய அச்சுல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா மைய அச்சுல தான் இந்த சூழ் ஒட்டு திசு எல்லாமே ஒட்டி காணப்படும். சரியா? அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டா கேரியோஃபிலேசி, அடுத்தது ட்ரையாந்தஸ், primrose, இதெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆக்சில் the placenta arise from the column in a compound ovary with a septa. இதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா சூலகப்பையின் மைய அச்சுலேருந்து தான் மையத்தில் இருக்கக்கூடிய சென்டர் பாயிண்ட்லேருந்து தான் என்னவாகும் அப்படின்னு கேட்டாக்க இந்த சூழ் ஒட்டு திசுவெல்லாம் உருவாகுது. ஹைபிஸ்கஸ் டொமேட்டா லெமன் எக்ஸாம்பிள். அடுத்தது பெரிட்டல்ல பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் த பிளாசண்டா ஆன் த ஓவரி வால்ஸ் ஆர் அப்பான் intruding partitions of the unilocular compound ovary. இது சூலகப்பையின் சுவர்கள் அது பார்த்தீங்களா அந்த இதுலையோ அந்த செல்வால்லையோ அப்படி இல்லை அப்படின்னு கேட்டாக்க சூழிலைகள் சந்திக்கும் அந்த இடத்துலையோ என்னவாகும் அப்படின்னா சூழ் ஒட்டு திசு வந்து காணப்படும். அதுக்கு எக்ஸாம்பிள் மஸ்டர்ட், அர்ஜிமோன் அண்ட் குக்கும்பர். பேசல் இட் இஸ் த பிளாசண்டா அட் த பேஸ் ஆஃப் த ஓவரி. இது என்ன ஆகும் அப்படின்னா ஏறத்தாழ சூலகப்பையின் அடிப்பகுதியிலேருந்து சூழ் ஒட்டு திசு வந்து காணப்படும். பேஸ் அப்படிங்கிறது அடிப்பகுதியிலேருந்து சூழ் ஒட்டு திசு காணப்படும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சன்ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. தென் மேரிகோல்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் என்னது மோட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளாசண்டா இன்சைடு த ஓவரி. ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம பார்த்தது ஓவரியோட பொசிஷன் பார்த்தோம். சுப்பீரியர், இன்ஃபீரியர், ஹாஃப் இன்ஃபீரியர் ஓவரி பார்த்தோம். அதில் ஒரு டயக்ராம் பார்த்தோம். அதில் ஹைபோகைனஸ், பெரிகைனஸ், எபிகைனஸ், எபி பெரிகைனஸ், எபி ஹைபோகைனஸ் இதெல்லாமே பார்த்தோம். எபிகைனஸ்னா என்ன, பெரிகைனஸ்னா என்னங்கிறதையும் பார்த்தோம். அடுத்தது மோட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளாசண்டா இன்சைடு த ஓவரி இதெல்லாம் பார்த்தோம். அதில் வந்து மார்ஜினல் இருக்குது, சூப்பர்ஃபிஷியல் இருக்குது, ஃப்ரீ சென்ட்ரல் இருக்குது, ஆக்சில் இருக்குது, பெரியட்டல் இருக்குது, அண்ட் தென் பேசல் இருக்குது. ஓகேவா? ஒவ்வொன்றையும் நம்ம எங்கெங்கே அந்த சூழ் ஒட்டு திசு வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பிளாசன்டேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகேவா? தேங்க்யூ.